ஹே ஆல், போன வாரம் செவ்வாய்க்கிழமை சரியான மழை, சந்தைக்கு போகவே முடியல. அதுவும் இல்லாமல் நான் சந்தைக்கு போகிறதே மறந்துட்டேன். என்ன காய் இருக்குது ஒன்றுமே இல்லையே, என்னடா பண்ணுறதுன்னு புலம்புறப்ப அம்மா சும்மா புலம்பாத இந்த மேகதக்காளி கீரையை பொரிச்சிட்டு வா, சட்னி அரைச்சி கொடுத்துட்ற, வேலை முடிஞ்சதுன்ட்டு ஈஸியாக போட்டுட்டு போயிட்டாங்க. அதை பொரிக்கும் போதே வெங்காய டப்பா வந்துருச்சு. அப்புறம் வெங்காயத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வாசலில் கொஞ்சம் நேரம் வெயிலில் அப்படியே தொலைவி விட்டேங்க. அப்புறம் நம்மளுடைய மிளகுதக்காளி கீரையும் சட்னிக்காக பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் பழங்களை நான் அப்படியே விட்டுருவேன். அந்த காய்கள் எடுத்து வரும்போது பாப்பா பறித்து சாப்பிடுவான்ட்டு விட்டுருவேங்க. கீரையெல்லாம் பறித்து எடுத்தாச்சு. இந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சத்தானதும் கூட. இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே குகன் சத்தம் கேட்டு விளவரமாக போய் பார்த்தா இந்த கட்டுத்தரையில் கொம்பு வச்ச ஆடு தரம்பை முட்டிக்கிட்டு இருக்குது. அதை மிரட்டிக்கிட்டு இருந்தான். போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டதும் குட்டி விவசாயி அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அந்த ஆட்டை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறம் போய் ஒரு மிரட்டி விட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஏதாவது வேணும் இல்லைங்களா, அதனால் நம்ம மரத்தில் மாதுளை பழங்கள் இருந்தது, அதை பறித்து எடுத்தாச்சு. நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா ஏதாவது காய்கறி கீரைன்னு போட்டோம்னாவே எந்த ஊட்டச்சத்து குறைபாடும் வராதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.